வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எனர்ஜி தாங்க, எல்லாமே ஆற்றல் தான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் நிறைய எனர்ஜியை நம்ம இழந்துகிட்டு இருக்கோங்க. அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல 5 முக்கியமான வழிகள் மூலமாக எப்படி நம்ம எனர்ஜியை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்முடைய எனர்ஜியை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்க ஆற்றலை நீங்க அதிகமா இழக்கிறது யார்கிட்ட தெரியுமா? எனர்ஜி வேம்பயர்ஸ் கிட்ட தாங்க. இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ்ங்கிறவங்க யாரு தெரியுமா? எப்பயுமே நெகட்டிவான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நபர்கள் பேசும்போது என்ன தெரியுமா அவங்க கிட்ட பண்றாங்க? அவங்க வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய ஒளி உடல், உங்க ஆராவை அவங்க பங்க்சர் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு புகுந்துருங்க. அவங்களுடைய உணர்வு நிலையை நீங்க உள்வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. இதனாலதான் அவங்க கிட்ட நீங்க பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க பேசின வார்த்தைகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. எக்ஸாஸ்டான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டா நீங்க உணர்வீங்க. உங்க எனர்ஜியை பூரா அவங்க சக் பண்ணிடுவாங்க. உங்களுடைய கருணை, அன்பு அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு குற்ற உணர்வும் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் உங்க குடும்பத்துல யாராவது கூட இருக்கலாம், இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்களா இருக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த எனர்ஜி வேம்பயர்ஸை நீங்க சந்திக்கும் போது அவங்களோட குறைவான நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க. அப்படி இல்லையா, அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அமைதி உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த மாதிரி எனர்ஜி வேம்பயர்ஸ் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஆங்க. அவங்க பேசும்போது திரும்ப நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதை அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. அதனால சைலன்ஸ், அந்த அமைதி தான் நம்மளுடைய ஒரு கருவிங்க. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அந்த நேரத்துல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம அமைதியா இருங்க. அந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் பேசும்போது உங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ற அஃபர்மேஷனை சொல்லுங்க. நான் சக்தி வாய்ந்த ஆன்மா, இந்த சூழ்நிலையில் நான் அமைதியை விரும்புகிறேன் அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ற இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களுடைய எனர்ஜியை இழக்காம பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரண்டாவதாக, நம்முடைய ஆற்றலை எங்க தெரியுமா நம்ம அதிகமா இழக்கிறோம்? ஆரோக்கியம் இல்லைன்னு தெரிந்தும் பாத்தீங்கன்னா சில உணவு வகைகளை நம்ம சாப்பிடுறோங்க. அதிகமான மன அழுத்தம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, தற்காலிகமா சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சில உணவு வகைகளை சாப்பிடுறாங்க. இதனால என்ன தெரியுமா நடக்குது? அதற்கு அவங்க அடிமையாகி போயிருக்காங்க. அந்த பழக்க வழக்கங்களுக்கு அவங்க அடிமையாகிறதுனால அந்த உணவு வகைகள் என்ன பண்ணுது, அவங்களுடைய உணர்வு நிலைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இதனால அதிகமான ஆற்றல் அவங்க இழக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி வரும்போது அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்களாம்? இனிமேல் குழந்தையே பெற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த வலி கொடுமையானதுன்னு நினைப்பாங்களாம். ஆனா குழந்தை பெற்று எடுத்து சில மாதங்கள் கழித்து இன்னொரு குழந்தை நம்ம வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சிந்திக்க ஆரம்பிப்பாங்களாம். இந்த மாதிரிதாங்க, உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தெரிந்தும் சில உணவுகளை சாப்பிடும் போது அந்த நேரத்துல என்ன தெரியுமா எண்ணங்கள் வரும்? இனிமேல் இந்த உணவை சாப்பிடவே கூடாது, இதுதான் கடைசி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த உணவை சாப்பிடுங்கிற எண்ணம் வந்துடும். அந்த கிரேவிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. அதனால உங்களுடைய மனம், உடல், ஆன்மாக்கு தீங்கு விளைவிக்கிற உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஆற்றலை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, விழிப்புணர்வோடு இருக்கிற நபர் எந்த தீய பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டாருங்க. மூன்றாவதாக, உங்களுடைய ஆற்றலை எப்படி தெரியுமா நீங்க அதிகமா இழந்துகிட்டு இருக்கீங்க? கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சம்பந்தமான விஷயத்த மனம் தொடர்ந்து இப்பயும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். மைண்ட் வாய்ஸ் மூலமா, மைண்ட் சேட்டரிங் மூலமா. உதாரணத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய உறவினர் ஒருத்தர் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம். ஆனா இன்னைக்கும் உங்க மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு? அவர் பேசின வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. உன்னை காயப்படுத்திட்டாரு, உன்னை வேதனைப்படுத்திட்டாரு, உன்னை தாழ்த்தி நினைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இதனால என்ன தெரியுமா பண்றோம்? நம்மள அறியாம நிறைய எனர்ஜியை நம்ம ஒவ்வொரு நாளும் இழந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக மனம் உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யும் போது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த நேரத்துல சுவாசத்தை 3 தடவை ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இறைவனுடைய நாமத்தை உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா மனசுக்கு அதோட ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிச்சுன்னா அது அமைதி ஆயிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நெகட்டிவான எண்ணங்களை நீங்க கவனித்து அந்த நேரத்துல இப்ப நான் சொன்ன இந்த சிம்பிளான பயிற்சியை செய்யும் போது உங்க ஆற்றலை இழக்காம அதை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். நான்காவதாக, நம்ம ஆற்றலை எப்படி தெரியுமா அதிகமா நம்ம இழக்கிறோம்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அதை நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோங்க. ஆனா நம்ம நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடஞ்சு போயிடுறோம். அங்கதான் அதிகமான ஆற்றல் நம்ம இழக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க பெற்றோருக்கோ, இல்ல கணவருக்கோ, மனைவிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உடல் ரீதியான உபாதைனா கூட என்ன பண்றோம், அந்த நேரத்துல கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். அங்கதான் அதிகமான ஆற்றல் நம்ம இழக்கிறோங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்?
என் குடும்ப உறுப்பினருக்கு இருக்கிற இந்த பிரச்சனை உலகத்துல எத்தனையோ பேருக்கு இருக்கும். அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நீங்க கொண்டு வந்து உணர்வுபூர்வமா நீங்க ஒவ்வொரு நாள் இரவும் பிரார்த்தனை பண்ணுங்க. இப்ப என் குடும்பத்துல இருக்கிற நபருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு. இது மாதிரி உலகத்துல எத்தனையோ பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். இறைவா, அவங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும், நோய்கள்ல இருந்து குணமாகணும், அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுங்க அப்படின்னு உணர்வுபூர்வமா நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்க எனர்ஜி நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த சமுதாயத்திலையும் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிந்து கொண்டு சமுதாயத்துல அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான முயற்சிகள், அதாவது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஏதாவது செயல்கள்ல நீங்க ஈடுபடும் போது நிச்சயமாக உங்க குடும்ப சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் வருங்க. குறிப்பா உங்களுடைய உறவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் மாறும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நீங்க சிந்தித்து செயல்படும் போது அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. 5வதாக நம்முடைய ஆற்றலை எப்படி தெரியுமா நம்ம அதிகமா இழக்கிறோம்? எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல அதிகமா நம்ம பதட்டப்படுறோம், பயப்படுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம் அந்த சூழ்நிலைக்கு. இதனால நிறைய ஆற்றலை நம்ம இழந்துடுறோங்க அந்த நேரத்துல. இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க. ஒரு சிறுமி கையில கேண்டில் வச்சிருக்காப்ல. அந்த கேண்டில் இருக்கிற நெருப்பு தெரியாம அந்த சிறுமியினுடைய தலைமுடியில பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. வேற யாராவது இந்த சூழ்நிலையில இருந்திருந்தாங்க அப்படின்னா கத்தி கூப்பாடு போட்டு டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த சிறுமி அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்ணாப்ல? ரொம்ப ரிலாக்ஸ்டா தனக்குள்ள அமைதியை உணர்ந்து புன்னகையோட தன்னுடைய வலது கையை பயன்படுத்தி முடியில எரியிற நெருப்ப மெதுவா அப்படியே தடவி அணைக்கிறாப்லங்க. இதைதான் நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணுங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, நம்ம அந்த நேரத்துல என்ன தெரியுமா நமக்குள்ள உணரணும்? இந்த சூழ்நிலையை விட இறைவன் மிகப்பெரியவர். அதனால இந்த சூழ்நிலைக்கு நான் பயப்பட மாட்டேன், துணிச்சலா நான் இதை எதிர்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட நம்ம இருக்கணுங்க. அந்த சூழ்நிலைக்கு நம்ம அதிகமா ரியாக்ட் பண்ண அதிகமா டென்ஷன் ஆக அதிகமான ஆற்றலை நம்ம இழக்க ஆரம்பிப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. உங்க மனம் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரிங்க. நீங்க வெளிப்படுத்துற எண்ணங்கள் சிக்னல் மாதிரி. நீங்க என்ன எண்ணங்களை வெளிப்படுத்துறீங்களோ அதற்கு தகுந்த சூழ்நிலைகள் தான் உங்க வாழ்க்கையில அமையுங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த இந்த 5 வழிகள் மூலமாக உங்களுடைய ஆற்றலை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் போது பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இதன் மூலமாக பாசிட்டிவான சூழ்நிலைகளை நீங்க உருவாக்க முடியுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி பல அற்புதங்களை நீங்க நிகழ்த்த முடியும். இரவுக்கு பின் பகல் வருவது போல உன் சோதனைகளும் கடந்து போகும், பொறுமையாக இரு, உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.